வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ்நாடு வாட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ நிறைய மாவட்டங்களில் புது வேக்கன்சி வந்திருக்கு. அதுவும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் என்ன விதமான வேக்கன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்குமே தரேன். சொல்லப்போனால் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டீம் நிறைய ஜாப் அப்டேட்ஸை இந்த குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். கிட்டத்தட்ட 93,000 பேர்கிட்ட இருக்காங்க. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சென்னையை தலைமையாக கொண்ட தலைமை நீர் பகுப்பாய்வகத்திலிருந்து இப்போ அறிவிப்பு வந்திருக்கு. பல்வேறு வேக்கன்சிக்கு என்னதான் சென்னை தலைமையாக கொண்டு வந்தாலும் இப்போ பல்வேறு மாவட்டங்களில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. எந்தெந்த இடங்களில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்பிட்டப் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், சிவி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸை, அதாவது ஹார்ட் காப்பீஸை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பணும். அதாவது 2 முறைகள்லையும் நீங்கள் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிவி, அதாவது உங்களோட ரெஸ்யூம், அப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இவங்க என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட சாஃப்ட் காப்பி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட சாஃப்ட் காப்பி ப்ளஸ் அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதோட சாஃப்ட் காப்பீஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் மெயில் ஐடிக்கு இந்த மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, சைன்டு அண்டு ஸ்கேன்டு காப்பீஸ். அதாவது ஒன்றும் இல்லை, உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணல, இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் உங்களோட சைனை வந்து போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த சைன் பண்ண காப்பியை தான் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். இந்த சைன் பண்ண காப்பியை தான் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும். இல்லை நியர்பை தான் உங்களுக்கு சென்னையில் இந்த லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஆஃபீஸில் போயிட்டு இன்பர்சனாகவே கொடுத்துட்டு வந்துடலாமா. ஓகே, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தலைமை நீர் பகுப்பாய்வகம், அதாவது CWAL அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொது சுகாதார ஆய்வகம், அதாவது DPHL திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், அப்புறம் சென்னை, இந்த ஜீவன் திட்டம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. வர மார்ச் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட். ஸோ கெமிஸ்ட் பாருங்கள் என்னென்ன இடங்களில் என்னென்ன வேக்கன்சி. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒன் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 12 இடங்களில் 40 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். அதாவது 40 வயது வரையும், 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அப் டு 40 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். லெபார்ட்ரியில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ப்ளஸ் வந்து உங்களுக்கான மந்த்லி சேல்ரி எவ்வளோ அப்படின்னா 21,000 உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லெபார்ட்ரி டெக்னீஷியன் கேட்குறாங்க. எந்தெந்த இடங்களில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான். 12th வந்து நீங்கள் பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி DMLT 2 years கோர்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் லெபார்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். அதாவது ஒரு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு தான் இந்த ஜாப் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு மந்த்லி வந்து 13,000 சேலரி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து லெபார்ட்ரி அட்டண்டன்ட். ஸோ இவங்களுக்கான வேக்கன்சி ஸ்பிட்டப் இருக்குது. 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருந்தால் ஓகே, அப் டு 12th பாஸ் வரையும் தகுதி. அதாவது நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த லெபார்ட்ரி அட்டண்டன்ட்க்கு அப்ளை பண்ணலாமான்னா கூடாது. மினிமம் 8th, அதிகபட்சம் 12th வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் இவங்களுக்கு வந்து மாத ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரியாக தான் எடுக்கிறாங்க, பர்மனெண்ட் ரோல் கிடையாது. அதனால தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முற்றிலும் தற்காலிகமாக தான் எடுக்கிறாங்க. 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் வந்து எடுக்கிறாங்க. 11 months பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு காலத்துலேயுமே பணி நிரந்தரம் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. முழுக்க இவங்க வந்து டெம்பரவரியாக தான் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, கவரிங் லெட்டர் நிச்சயமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத.
அதாவது ஒரு கவரிங் லெட்டர் ஒரு 1 பேஜில், ஸோ அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து தான் அதுக்கு பின்னாடி உங்களோட சிவி, ஐ மீன் ரெஸ்யூம், அப்புறம் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட், இவங்க நிறைய கோர்சஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட், அட்ரஸ்க்கான ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த இமெயிலுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிடணும். இந்த சைன் பண்ண இந்த பிரிண்ட் அவுட் காப்பியை இந்த மெயிலுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ப்ளஸ் ஹார்ட் காப்பீஸை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். இந்த சென்னை இந்தியா அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஆனால் வர 11/3 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். ஓகே, ஒரு டெம்பரரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் எக்ஸாமினேஷன் இல்லாதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணேன். அதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கான லிங்கையும் தரேன். நீங்களும் ஒன் டைம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.